இன்னைக்கு டிக்டாக் ஆப்பை கிட்டத்தட்ட 800 மில்லியன் யூசர்ஸ் உலக அளவில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது போன்ற நிறுவனங்கள் இந்த எண்ணிக்கையை ரீச் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. பட் குறுகிய காலத்திலே டிக்டாக் இந்த எண்ணிக்கையை ரீச் பண்ணிட்டாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபையாக கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம நண்பர்களாக ஆட் பண்ணணும் அல்லது ஃபாலோ பண்ணணும் அல்லது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணணும். அதே போல் தான் ட்விட்டரில் நம்ம யாரையாவது ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய கண்டென்ட் நம்ம டைம்லைனில் பார்க்க முடியும். பட் இந்த டிக்டாக் ஆப்பில் அப்படி கிடையாது. நம்ம விருப்பப்பட்டவர்களை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த டிக்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணால் நமக்கு அந்த டைம்லைனில் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். டபுள் டேப் பண்ணால் லைக் பண்ணுற மாதிரியும் ஃபாலோ பண்ணுறதுக்கு எளிதாகவும் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக ரொம்ப எளிதாக மக்களுக்கு கொண்டு வந்ததுனால இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 15 செகண்ட் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதற்கு அடுத்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணது பிறகு தான் நமக்கு அந்த 1 மினிட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இதில் கொண்டு வந்தாங்க. மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 175 நாடுகளில் யூஸ் பண்ணப்படுது. அதே போல் 75 லாங்குவேஜஸில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லையும் இல்லாமல் டிக்டாக் ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் யூசர்ஸோட எண்ணிக்கை மில்லியன் கணக்கில் ஆட் ஆக ஆட்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு 4 வீடியோஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த விளம்பரங்கள் மூலமா இப்போ இவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவங்க செல் பண்ணுறாங்க. இந்த டிக்டாக் ஆப் மூலமா நம்ம விர்ச்சுவல் காயின்ஸ் வாங்கலாம். நமக்கு பிடித்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அதை நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ஸோ டிக்டாக் நிறுவனம் இதுல இருந்து மணி ஏர்ன் பண்றாங்க. ஓகே, நாம எப்படி இதுல இருந்து வருமானத்தை உண்டாக்க முடியும்? நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படி இதுல இருந்து தங்களுக்கு வருமானத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் டப் ஸ்மாஷ் வீடியோ மட்டுமே பார்க்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் இருந்த டிக்டாக்ல எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் உள்ள வந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ், குக்கிங், டிராவல், காமெடி, ஆர்ட், டான்ஸ், மியூசிக், ஸ்டண்ட், அப்புறம் பியூட்டி, ஃபிட்னஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கிரியேட்டர்ஸ் தங்க கிட்ட எந்த ஃபீல்டில் திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் உருவானாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு என்ன திறமை இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எந்த ஃபீல்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்கு திறமை இருக்குது, நமக்கு நாலேஜ் இருக்கோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் நம்ம யூனிக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். டிக்டாக் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கணும். மற்றவர்களுடைய வீடியோ பார்க்கறதுக்காக மட்டுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி சம்திங் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இறங்கிட்டாலே இதில் 3ஆக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைம் பாஸ்க்காக போஸ்ட் பண்ணுறது. ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணணும். கண்டென்ட் குவாலிட்டி பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது, யூனிக்னஸ் பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது, வருமானத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது, பாப்புலாரிட்டி பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஸோ நான் எதை பற்றியும் கவலைப்படலை, ஜஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக போஸ்ட் பண்ணுறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம போஸ்ட் பண்ணுறது. நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபியோ அல்லது பியூட்டி பார்லரோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறதன் மூலம் நம்ம பிஸ்னஸ்க்கு என்கொயரிஸ் அல்லது நமக்கு லீட்ஸ் அதிலேருந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த லீட்ஸ் வரது மூலமாக நம்மளுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். தேர்ட் டைப் என்ன அப்படின்னாக்கா பாப்புலாரிட்டி. ஸோ இப்போ பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒரு காமெடியோ அல்லது ஒரு பாப்புலரான ஸ்டண்ட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு சம்திங் பண்ணி அதில் பாப்புலர் ஆவாங்க. அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி நமக்கு ஒரு சான்சஸ் தேடுவாங்க. அந்த சான்சஸ் சினிமாவில் இருக்கலாம் அல்லது ஒரு ஈவெண்ட்டில் இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு ஜாபுக்காக இருக்கலாம். ஸோ அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தங்களுடைய லைஃப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது இந்த தேர்ட் டைப் சொல்லலாம். ஸோ நாம என்ன பர்பஸ்க்காக டிக்டாக் வந்திருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். சரி, டிக்டாக் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது அல்லது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற விஷயங்களை சில எக்ஸாம்பிள்களோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபி டிப்ஸை நீங்கள் வீடியோவாக எடுத்து டிக்டாக்ல பப்ளிஷ் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்றதை நீங்கள் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம். அடுத்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் அல்லது ஒரு ஐகானிக் பிளேஸை வித்தியாசமான முறையில் வீடியோ எடுத்து நீங்கள் அதை போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உருவாகும். ஸோ அதன் மூலம் மந்த்லி உங்களுக்கு ஒரு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சா கூட, இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் சிட்டிஸில் 1 lakh சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டவுனில் இருந்தால் 50,000 to 75,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலம் உங்களுக்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சா கூட அட்லீஸ்ட் ஒரு 50,000 நீங்கள் வச்சா கூட மந்த்லி 1 lakh உங்களுக்கு இதன் மூலம் வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ அடுத்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அல்லது ஒரு பியூட்டிஷியன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டி டிப்ஸை அடிக்கடி ஷார்ட்டாக டிக்டாக்ல பப்ளிஷ் பண்ணிட்டே இருங்க. அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய கிளையண்ட் ஒர்க்கை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதையும் ஒரு வீடியோ எடுத்து அதை டிக்டாக்ல பப்ளிஷ் பண்ணுங்க அவங்களுடைய பெர்மிஷனோட. ஸோ இதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உருவாகும். ஸோ இதன் மூலம் நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் கன்சல்டிங்கும் பண்ணலாம் அல்லது ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டாகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் எப்படி நம்மளுடைய பாடியை ஃபிட்னஸ்
ஃபிட்னஸாக வச்சுக்கணும், எந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இது போன்ற ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் டிக்டாக்ல வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலாம். உங்களுக்கு யோகா தெரிஞ்சதுன்னா அதை கூட நீங்கள் வந்து கிளாஸாக வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலம் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட நியூ பிளேஸ்க்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னாக்கா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை வந்து வீடியோவாக எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிக்கிற மாதிரியான அந்த மாதிரி பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சர்வீஸ் வந்து நீங்கள் எங்கே செல் பண்ணுறீங்க, ஸோ அதற்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா உருவாக்கணும். ஸோ இது போல் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே நம்மளுடைய திறமை அல்லது நம்ம ஆஃபர் பண்ணுற சர்வீஸை வந்து செல் பண்ணுறோம். இதுக்கு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். ஸோ அடுத்து டிக்டாக்ல எப்படி ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம், அதன் மூலம் நமக்கு எப்படி ஒரு வருமானத்தை உண்டாக்கலான்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கடலூர்ல தர்மா அப்படின்ற ஒரு விவசாயி இருக்காரு. அவர் தன்கிட்ட இருக்க விதைகளை வந்து பொது இடங்கள்ல போடுறது, அப்புறம் நண்பர்கள் கேட்டா ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்ற மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டாரு. அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வெளியூர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கும் வந்து விதை உருண்டைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் பே பண்ணி அதை வாங்குறாங்க. ஸோ அவருக்கு இதன் மூலம் வந்து ஒரு பிசினஸ் உருவாயிருக்கு. சாதாரணமா டிக்டாக்ல வீடியோவை போட்டது இப்போ அவருக்கு ஒரு பிசினஸ் உருவாக்கி கொடுத்துருக்கு. அதே போல கேரளாவில் ரீசெண்டா ஒரு பர்சன் நீங்க பார்த்திருக்கலாம். அவர் வந்து ஹேர் டானிக் வந்து செல் பண்றாரு. சாதாரணமா ஒரு ஐப்ரோ வைக்கிறது மூலமா ஆரம்பிச்சவர் இன்னைக்கு நிறைய பாப்புலர் ஆனதுக்கு பிறகு அது ஹேர் டானிக் அப்படி இப்படின்ட்டு நிறைய பொருட்களை அவர் விற்கிறாரு. அடுத்து பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய சாரீஸை வந்து விதவிதமா வந்து போட்டோஸ் வீடியோஸ் போட்டுறதன் மூலம் நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி அல்லது பேமெண்ட் வந்து பேடிஎம் அல்லது கூகுள் பே இது போன்ற நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதன் மூலம் வந்து சேல் பண்ணலாம். அடுத்து நீங்க வந்து ஆர்கானிக் விவசாயியா இருக்கலாம், அல்லது கோழி பண்ணை அல்லது ஆட்டு பண்ணை வச்சிருக்கவங்களா இருக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்க வளர்க்குறீங்க, அதை எப்படி நீங்க உருவாக்குறீங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்களை போடுறதன் மூலம் உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்க நண்பர்கள் உங்ககிட்ட வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது போல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதை நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து அதில் நம்ம வெற்றி அடைவோம். ஸோ அடுத்து பாப்புலாரிட்டி. டிக்டாக்ல பாப்புலரா இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அவங்க என்ன மாதிரியான வருமானங்களை ஈட்டுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பஞ்சாப்ல ஒருத்தர் சாதாரண லெமன் ஜூஸ் போடுறாரு. அந்த ஜூஸ் நல்லா இருக்கா இல்லையான்றது அடுத்த விஷயம். அந்த ஜூஸ் அவர் எப்படி போடுறாருன்றதுனால அவர் பாப்புலர் ஆயிட்டாரு. கேஸ் பூரி 20% கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுற அந்த ஸ்டைல்ல நிறைய பேருக்கு பிடிச்சி போயிட்டு கியூல நிக்கிறாங்க எந்நேரமும். அதே போல நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல கூட அவர் இன்வைட் பண்றாங்க. ஸோ இது போல சான்சஸ் அவருக்கு இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து கேரளால ஃபக்ரு அப்படின்ற பர்சன் நீங்க வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாப்ல. அவர் வந்து இப்போ நிறைய இடங்களுக்கு இன்வைட் பண்ணப்படுறாரு. அதே போல ஃபாரின்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்றாங்க. கத்தாருக்கு ஃபோன் லான்ச் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, மால்ல கூப்பிடுறாங்க. இது போல பல இடங்களுக்கு அவர் இன்வைட் பண்றாங்க. ஸோ இதன் மூலம் அவருடைய வருமானம் வருது. அதே போல மூவிஸ்ல வந்து ஆக்ட் பண்றாரு, இப்போ வெப் சீரிஸ்ல வந்து ஆக்ட் பண்றாரு. ஸோ அந்த பாப்புலாரிட்டியை வச்சு அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா பயன்படுத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியூசிக்கலி ரமேஷ், அப்புறம் பாண்டிச்சேரி சித்ரா, இவங்கலாம் வந்து ஆரம்பத்தில் வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளானாங்க. பட் அடுத்தடுத்து நிறைய சினி சான்சஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாச்சு. ஸோ இது போல நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். உங்கள் மீனவன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து டிக்டாக்ல அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஃபிஷ் பற்றியான நிறைய தகவல்கள் சொல்வார். அவர் வந்து யூடியூப் ரன் பண்ணுறாரு. அந்த யூடியூப் மூலமா அவர் ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு வீடியோ கிரியேட்டிவிட்டியாக இருக்குது, ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து நிறைய பேரால் பார்க்கப்படும், நிறைய பேரால் ஃபாலோ பண்ணப்படும், அதே போல் வைரல் ஆகும். ஸோ அதன் மூலம் வந்து பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஸோ பாப்புலர் ஆச்சு அப்படின்னாக்கா அதன் மூலம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஒரு நபர்களுக்கு. அதை வந்து அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது போல் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது டிக்டாக் மூலமா ஏர்ன் பண்ணுறதுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா தமிழ் டெக் குருஜி அப்படின்ற சேனல் நீங்கள் அடிக்கடி யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அல்லது டிக்டாக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் நிறைய டெக் வீடியோஸ் போடுறாரு. அந்த வீடியோவில் வந்து அமேசான் லிங்க் இருக்கும். அந்த அமேசான் லிங்கை வந்து ஏதோ ஒரு யூசர் கிளிக் பண்ணி போகிறாங்க அப்படின்னாக்கா எது வாங்கினாலும் வந்து இவருக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த டிக்டாக் வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க 50,000 கொடுத்து அப்படின்னா தமிழ் டெக் குருஜிக்கு வந்து அதன் மூலம் வந்து 2,000 ரூபாய் கமிஷன் போகும். ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி 10 பொருள் வாங்கினாலும் சரி அந்த 10 பொருளுக்கும் ஒரு கமிஷன் வந்து அவருக்கு போகும். ஸோ இது போல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது வந்து அஃபிலியேட் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த அஃபிலியேட் ஏர்னிங்ஸ் மூலமா நிறைய பேர் வந்து வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது போல உங்களுடைய டிக்டாக் சேனல் வந்து பாப்புலர் ஆச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம். அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்ல கொடுக்கலாம். உங்களுடைய வீடியோஸ்ல வந்து ஒரு மேலே வந்து ஒரு டெக்ஸ்டா வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதன் மூலம் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, வியூஸ் வந்து அதிகரிக்கும். அது மூலமா நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது போல பல மெத்தட்ஸ் இருக்கு. இந்த டிக்டாக் மூலமா அமௌண்ட் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல டிக்டாக் வந்து ரெவன்யூ ஷேரிங் ப்ரோக்ராம் கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. ரெவன்யூ ஷேரிங் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா நம்ம வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ எவ்வளோ ஆட் ரெவன்யூ வருதோ அதை வந்து 50% வந்து யூடியூப் எடுத்துப்பாங்க, 50% வந்து நம்ம அப்லோட் பண்ண நபர்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க. அதே போல் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் வந்து எந்த ஒரு ரெவன்யூ ஷேரிங் ப்ரோக்ராமும் இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து ஒரு கிரிட்டிசிசத்தையும் உருவாக்குச்சு. இப்போ ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ணுறவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த வீடியோ வியூஸ் எவ்வளோ உருவாகுது, அந்த வீடியோ வியூஸ் மூலயமா எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துலேருந்து அதை அப்லோட் பண்ணவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பகிர்ந்து தராங்க. ஸோ இது போல் டிக்டாக் கூட வரக்கூடிய காலத்தில் எவ்வளோ வியூஸ் வருது, அந்த வியூஸ் மூலமா டிக்டாக் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத அதை பேஸ் பண்ணி பிரித்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் எந்த ஒரு வியூஸும் வரல, எந்த ஒரு வருமானமும் இல்லை அப்படின்றது மனசு உடைஞ்சிடாமல் தொடர்ந்து வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் உருவாக்கணும் அப்படின்னாக்கா அதுதான் முக்கியமாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னாக்கா யூடியூபாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, அது போல் டிக்டாக்காக இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் அல்லது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.